காவேரியை பிரிஞ்ச விஜய் வந்து ரொம்ப சோகமாயிடுறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. தொடர்ந்து வந்து அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து ஆஃபீஸ்க்கு போகாமையும் அந்த மாதிரி வந்து மனசு கஷ்டத்தோடு வந்து சுற்றிட்டு இருக்காரு. இதை பார்த்த தாத்தாவும் பாட்டியும் மனசு வருத்தப்படுறாங்க. இங்கே வெண்ணிலாவை தூண்டி விடுறாங்க. ராகினி, எப்படியாவது நீ விஜய் மனசில் இடம் பிடிக்கணும். பழைய மாதிரி வந்து விஷயங்களை எல்லாமே விஜய் கிட்ட பேசு, பழகு. நீ நெருங்கி பழக பழக விஜய் வந்து காவேரியை மறந்துட்டு ஒன்றையே நினைக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே உனக்கும் விஜய்க்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட வெண்ணிலா யோசிக்கிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் டோட்டலாக விஜய் வந்து வெண்ணிலாவை அவாய்ட் பண்ணுறாரு. அவரால் வந்து காவேரி நினைவுகள்லேருந்து வெளியே வரவே முடியல. அதனால் வந்து வெண்ணிலா கிட்ட, சரி வெண்ணிலா, உன் வேலையை பாரு, வந்து க்யூர் ஆகிட்டல நீ, இப்போ உனக்குன்னு ஒரு வேலை தேடிக்கோ, உனக்கு ஒரு லைஃப் தேடிக்கோ அப்படின்னு நம்மளாம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. இதையெல்லாம் கேட்ட வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து பழைய விஜய் கிடையாது. விஜய் டோட்டலாக மாறியிருக்காரு. இந்த பழைய விஜய் என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூட மாட்டார். என்கிட்ட அந்தளவு அன்போடும் காதலோடும் பேசுகிற விஜய் வந்து இன்றைக்கி காவேரியோட புருஷனாக மட்டும்தான் இருக்கார். அந்த டிஸ்டன்ஸில் தான் என்கிட்ட பழகிறாரு. அவர் வந்து என்னை காப்பாற்றுறது எல்லாமே வந்து என் மேலே இருக்க அனுதாபம் தான், குற்ற உணர்ச்சி தான், வேறு எதுவுமே காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதனால் வந்து விஜயை பற்றி யோசிக்கிறாங்க இங்கே வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே காவேரியால் தாங்கிக்க முடியல. விஜய் இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் பார்க்க முடியலையே, பேச முடியலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இந்த வருத்தத்தை அவங்க அக்கா கிட்டே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்களும் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. இந்த சூழ்நிலையில் காவேரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி விஜய் வந்து அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினது எல்லாமே வந்து 100% வந்து சைன் கிடையாது. அது வந்து அவங்க டைவர்ஸ் பேப்பர் இல்லை, அது சாதாரண வந்து பேப்பர் தான். எம்டி சீட்டுக்காக உட்கார வைக்கிறதுக்கு தான் அவர் இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு விஜயோட வக்கீல் மூலமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச காவேரி பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. விஜயோட முகத்தில் நான் எப்படி முடிப்பேன், அவரை எப்படி நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க காவேரி. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து ஏன்டி இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க, காவேரி அவங்க புருஷன் கூட தான் விரும்புகிறா, அவனை தான் மனசை நினைக்கிறா, அவன் கூட வாழணும் தான் நினைக்கிறா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி காவேரியும் விஜயும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வேலைக்கு போகலான்னு போயிட்டுருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வெண்ணிலாவை சந்திக்கிறாங்க காவேரி. அப்போ வெண்ணிலா வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து என் மேலே வந்து வச்சுருக்கிறது காதல் கிடையாது, வெறும் அனுதாபம் தான் வச்சுருக்காரு. இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ தான் நெருங்கி போனாலும் விஜய் என்னை டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணுறாரு. உன்னோட புருஷனாக மட்டும்தான் விஜய் இருக்கார் காவேரி. அதனால் வந்து ஒன்றையே நினச்சிட்டு இருக்க விஜயை தயவு செய்து ஏற்றுக்கோ, நீயும் விஜய் சந்தோஷமாக வாழுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் வந்து நான் பண்ண விஜய் வந்து இவர் கிடையாது. நானும் விஜய் லவ் பண்ணோம் தான் ஒரு பீரியடில். ஆனால் அந்த விஜய் இவர் இல்லை. இவர் வந்து உன்னோட புருஷனாக மட்டும்தான் இருக்கார். உன் புருஷனை வந்து நான் எப்படி காதலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவும் இல்லை. விஜயை தேடி ஓடி போகிறாங்க காவேரி. ஓடி போய் பார்க்கும்போது விஜய் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு அப்படியே அழுதுட்டுருக்காரு. ஓடி போய் வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. விஜய், சாரி விஜய், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே கட்டிக்கிறாங்க. காவேரி, நீ வந்துட்டியா அப்படின்னு, நான் வந்துட்டேன் விஜய், என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ நாள் உங்களை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க விஜய், நீங்கள் வந்து வெண்ணிலா வந்து ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், வெண்ணிலா மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து என்னை வெறுக்கலை, என்னை அனுப்பணும்னு நினைக்கல, இப்போ வரைக்கும் என் புருஷனாக மட்டும்தான் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. காவேரி பார்த்துட்டு விஜய் கட்டி பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. மறந்துட்டு 2 பேருமே அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேறு உலகத்துக்கு போகிற மாதிரி தன்னையே மறந்துட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வெண்ணிலா வந்து மனசால் அழுதுட்டு அப்படியே அங்கேருந்து நகர்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருக்குமே தாத்தா பாட்டி எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. காவேரி மறுபடியும் வந்துட்டாலே, விஜய் கூட சேர்ந்துட்டாலே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா வெண்ணிலா, நீ ஏமா திடீர்னு இந்த மாதிரி முடிவு பண்ண அப்படின்னு. எனக்கு தெரியும் தாத்தா, விஜய் மனசில் காவேரி மட்டும்தான் இருக்கா, என்னை ஒரு காலத்தில் விரும்பினாரு, அந்த விருப்பம் இன்னமும் இருக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன், அது தப்புன்னு விஜயே எனக்கு புரிய வச்சிட்டாரு. விஜய் இப்போ காவேரியோட புருஷன் தாத்தா, எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் வந்து நாங்கள் இருந்து கிளம்புற தாத்தா, விஜய்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படிம்மா நான் சொல்ல முடியும், திடீர்னு எங்கம்மா போவேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் வந்து எனக்கு புத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கு தாத்தா, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் தாத்தா, நான் தவறான முடிவுக்கெலாம் போக மாட்டேன் தாத்தா, நானும் வாழ்வேன், அதே மாதிரி விஜயும் வாழட்டும் நல்லபடி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இப்போ சொல்கிறேம்மா, இவ்வளோ நாள் உன்னை என்னை பேத்தியாக நினைக்கல, இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேம்மா, நீயும் என் பேத்தி தாம்மா அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து வெண்ணிலாக்கு நன்றி சொல்கிறாரு. வெண்ணிலா வந்து அப்படியே சிரிச்சுட்டு கிளம்புறாங்க.